அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ராசி பலன்கள் பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற தலைப்புல இந்த வீடியோவை பார்ப்போம். ராசி பலன்கள் அப்படிங்கிறது தினத்துக்கும் சொல்லப்படுது, வாரத்துக்கும் சொல்லப்படுது, மாசத்துக்கும் சொல்லப்படுது, வருடங்களுக்கும் சொல்லப்படுது. இப்படி பல கேட்டகரியில ராசி பலன்கள் சொல்லப்படுது. இதுல எதை சார் நம்பலாம், எதை சார் நம்பக்கூடாது அப்படின்னா, இந்த பொதுவா சொல்ற பொதுவான பலன்கள் எதையுமே நம்பக்கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 1. ஏன்னா ராசி பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் மட்டுமே. அவங்கவுங்க சுய ஜாதகத்துல அந்த கிரகம் தசாபுத்தியா வந்திருந்தா மட்டும்தான் அந்த பலன்கள் கொஞ்சமாவது பொருந்தி வரும். இல்லைன்னா பெருசா எந்த பாதிப்போ எந்த சேஞ்சஸோ தெரியாது. ஒரு நார்மலான லைஃப் தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால பொதுவா சொல்லப்படுற ராசி பலன்கள் எதையுமே பெருசா ஃபாலோ பண்ண வேணாம் அப்படிங்கறது தான் என்னோட சஜஷன். என்ன கேட்டா, இந்த தினத்துக்கு சொல்றது, வாரங்களுக்கு சொல்றது அல்லது மாதங்களுக்கு சொல்ற ராசி பலன்களை பெருசா ஃபாலோ பண்ணாதீங்க. எப்ப நீங்க ஃபாலோ பண்ணலாம்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு புது காரியம் பண்ண போறீங்க, ஏதாவது ஒன்று புதுசா தொடங்க போறீங்க, யாரையோ பார்க்க போறீங்க, எதுக்கோ பணம் கொடுக்க போறீங்க, அல்லது இம்பார்ட்டண்டா ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அந்த அன்னைக்கு பார்க்கலாம். அது தவறு இல்லை. ஆனா தினமும் அதை பார்த்து அல்லது வாரக்கணக்கில் அதை பார்த்து உங்க டிசிஷன்ஸ் மேக் பண்ணுவீங்க அப்படின்னா அதை செய்யாதீங்க அப்படிங்கறத என்னோட சஜஷன். அதுக்கு பதிலாக நீங்க பிரசன்னம் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்க ஒரு பிரசன்னம் படிச்சுக்கிட்டாலோ அல்லது ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட ரெகுலரா டச்ல இருந்தாலோ பிரசன்னம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு காரியம் பண்ண போறீங்க, இந்த வாரத்துல ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்க போறீங்க, இது கொடுத்தா திரும்ப வருமா வராதா அப்படிங்கறத ஜஸ்ட் பிரசன்னம் பார்த்துக்கலாம். பிரசன்னத்துல போட்டு பார்த்து வருமா வராதா, பாசிட்டிவா நெகட்டிவா கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டு வார கணக்குல ராசி பலன்கள் பார்த்து இன்னைக்கு கொடுக்கலாமா, நாளைக்கு கொடுக்கலாமா, அல்லது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஸோ வாரங்களுக்கும் தினங்களுக்கும் மாதங்களுக்கும் ராசி பலன்கள் பார்க்கறது நீங்களே உங்களை பயத்துக்கோ அல்லது ஆசைக்கோ அல்லது கியூரியாசிட்டிக்கோ இயல்பு நிலையில இல்லாத ஒண்ணுக்காக நீங்க இயங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை தான் உருவாக்குறீங்க அப்படிங்கறது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில உங்க வாழ்க்கை போகக்கூடாது அப்படிங்கறதான் என்னோட நோக்கம். ஸோ அதனால இந்த மாதிரியான ராசி பலன்கள் பார்க்காதீங்க. இது ஒண்ணு. அப்புறம் வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களோட பெயர்ச்சிகளையும் பார்க்கலாம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டுமே. இப்போ குரு பயிற்சி ஆகுது, உங்களுக்கு குரு தசை புத்தி அந்தரம் ஓடிட்டு இருக்கா அப்படின்னா அப்ப நீங்க பார்க்கலாம். அல்லது சனி பயிற்சி ஆகுது, அந்த நேரத்துல உங்களுக்கு சனி தசாபுத்தி அந்தரம் ஓடிட்டு இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்போ நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். அதே போலதான் ராகு கேதுகளுக்குமே. இது ஒரு கேட்டகரி. அல்லது நீங்க ஒரு வேலை முக்கியமா ஒரு விஷயத்த ஒரு செயலை செஞ்சுட்டு இருப்பீங்க. உதாரணத்துக்கு வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நேரத்துல ராகு கேது அல்லது சனி அல்லது குரு பயிற்சி நடக்குது. அந்த நேரத்துல அது 4ஆம் இடத்தோட ஏதாவது ஒரு வகையில தொடர்பு வருதான்னு பாருங்க. அந்த பயிற்சி ஆகிற குருவோ சனியோ ராகுவோ அந்த 4ஆம் இடத்தோட தொடர்பாகதான் பாருங்க. அல்லது வீட்டை குறிக்கிற சுக்கிரன் மேலேயோ செவ்வாய் மேலேயோ பயிற்சியாகதான் பாருங்க. அந்த நேரத்துல அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி சில பலன்கள் நடக்கும். இப்போ 4ஆம் இடத்து மேல ராகு வரப்போகுதுன்னா அந்த நேரத்துல ப்ராப்ளங்கள் வர செய்யும். அப்போ கவனமா இருந்துக்கலாம். பெருசா பணத்தை உள்ள போடாம அப்படியே போன வரைக்கும் ஸ்மூத்தா சிம்பிளா கட்டிக்கிட்டே போகலாம். பெரிய விஷயங்களை உள்ள எடுத்து போடாம இருக்கலாம். கான்ட்ராக்டரோட லேபர்ஸோட பெருசா பிரச்சனை பண்ணாம இருக்கலாம். இப்படி நமக்கு அலர்ட்டுக்காக அதை நீங்க பாத்துக்க முடியும். அதே போல இப்ப திருமணம் பண்ண போறீங்க, 7ல சனி வரப்போகுது, அந்த நேரத்துல திருமணம் பண்ண வேணாம் அப்படிங்கறதா பொதுவான சஜஷன். ஒரு புதுசா தொழில் தொடங்க போறீங்க, 10ஆம் இடத்துல ராகு கேது வருது அப்படின்னா அந்த நேரத்துல பண்ண வேணாம், அல்லது ரொம்ப கவனமா பண்ணுங்க அப்படிங்கறது தான் சஜஷன். அதே போல குரு வருது, லக்னத்து மேல குரு வருது, அப்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. 7ல குரு வருது, திருமணம் நடக்க போகுது. இந்த மாதிரி எந்த செயல் பண்ண போறீங்களோ அந்த செயலை குறிக்கிற பாவகத்துல அல்லது கிரகத்து மேல இந்த கிரகங்கள் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிசிஷன்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இதுலயும் நீங்க அந்த குருவோ சனியோ ராகேதோ தசாபுத்தியா வந்தாதான் இன்னும் கவனம். அது வரலன்னா ஒரு 50% கவனமா இருந்தா போதுமானது. மித்தபடி வேற எதுக்காகவும் ராசி பலன்கள் பார்க்க வேண்டாம் அப்படிங்கறதா என்னோட சஜஷன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும், உங்க ஜாதகத்தை பத்தின முழுமையான விளக்கங்கள் வேணும், ஃபேமிலியில, வேலையில, தொழில, எக்கனாமிக்ல எந்த மாதிரி அமைப்பு இருக்கு, அது எப்படி எல்லாம் செயல்படும் அப்படிங்கிற விளக்கம் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது ஜெனரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.